ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேஎம் ஃபேமிலி விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே சந்தோஷமா தான் இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்களா? வழக்கம் போல போற அந்த ஸ்டார் பஜாருக்கு தான் போறோம். நமக்கு வீட்டில் அரிசி பருப்பெல்லாம் கொஞ்சம் இல்லை, அதனால வாங்கிட்டு வரலாட்டி கிளம்பியாச்சு. இந்த டிராஃபிக் பாருங்க, கிட்டத்தட்ட 10-15 நிமிஷமா நகரவே இல்லை, அவ்வளோ டிராஃபிக்கு. ஒரு வழியா நம்ம இந்த டிராஃபிக் எல்லாம் கடந்து நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம வழக்கம் போல எடுக்கிற அதே ட்ராலி மாத்தி எடுத்துட்டேன்னா என்னன்னு தெரியல. கீழே வீல் இல்ல, இழுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. வந்தோடனே ஃபர்ஸ்ட் உப்பு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அரிசி தான் எடுக்கணும். எப்ப எதை எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் உப்பு எடுத்துட்டு தான் அடுத்து எடுக்க ஆரம்பிக்கிறது. நம்ம கிட்ட உப்பு மட்டும் இல்லாம இருக்கக்கூடாது, அதனால எப்பயுமே உப்பு தான் எடுக்கிறது. அதுக்கப்புறம் அரிசி எடுத்தாச்சு. எடுத்துட்டு சரின்ட்டு மற்றது ஏதாச்சும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி எங்களுக்கு மேகி இருந்தா வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே உடனே சொல்லிட்டு போய் மேகி எடுத்துட்டு வந்தாச்சு. திடீர்னு இவருக்கு இது மேல ஒரு ஆசை வந்திருக்குது. சரி பயபிள் ஆசைப்படுது, வாங்கி அதுக்குள்ள செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடியே எல்லா காய்கறியும் வாங்கியாச்சு. வெளியில வந்தாச்சு எல்லாமே வாங்கிட்டு. என்னடா சாப்பிடலான்னு பார்த்தா பக்கத்துல கரும்பு ஜூஸ் தான் இருந்துச்சு. ஓகே போடு, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பஸ் ஏறியாச்சு. பஸ் ஏறுனா சுத்தி பஸ்ல யாருமே இல்லை, டிரைவரு கண்டக்டர் பிளஸ் நானு. ஒரே பயம். ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு நிலைமை நமக்கு இப்பதான் போறேன் இந்த நிலைமையில. சரி மனசை தேத்திக்க குமாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இதை தூக்கியே நான் 4 கிலோ வெயிட் குறைஞ்சிட்டேன். தினம் மூச்சு வாங்குது. எப்பா எனக்கு இந்த சளி பிரச்சனைனா அதை விட்டாலும் அது என்னை விடாது. சம்மர் வந்தா என்னை விட மாட்டேங்குது. குரல்லாம் நல்லாவே இல்லை, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் பேசுன மாதிரி இருக்கு. நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிடலான்னு வந்து குக்கரை ஓபன் பண்ணா சோறு கொஞ்சம் கூட இல்ல. காலையில என்ன அரிசி போட்டேன், எப்படி நின்னேன், என்ன நிலைமைன்னே புரியல. சரின்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்த மேகியை செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வச்சு எடுத்தாச்சு. தண்ணியை சூடு பண்ண எடுத்து வச்சுட்டு பத்த வச்சு விட்டா பிடிக்கவே மாட்டேங்குது. சரின்ட்டு மறுபடி பத்த வச்சு ஒரு வழியா என் கூட பிடிச்சிருச்சு. சரி நம்ம வெளியே கிளம்புனா எப்பயுமே நம்ம கையில தண்ணி இருக்கணும். இந்த கிளைமேட்ல இருந்து நம்மள இந்த உசுரை காப்பாத்தி வைக்கிறது வடிவேல் சொல்ற மாதிரி காப்பாத்தனம்னா தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தண்ணியை குடிச்சிட்டு வந்தாச்சு. நமக்கு மேகி செய்யறதுக்கு 2 பீன்ஸ், ஒரு கேரட் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம். கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டுக்குவோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி பூண்டெல்லாம் போட்டு இது பண்ணிக்குவோம். நான் பெரிய பயில்வான் மாதிரி எனக்கு தண்ணி சுடுது, அதுக்குள்ள கொண்டு வச்சுட்டு இருக்கிறேன். சரின்ட்டு அப்படின்னு சுட்டாலும் சொரணை இல்லை, சுட்டாலும் மீன் மக்கள் அப்படிங்கிற மாதிரி கையை உள்ளேயே விட்டு கடைசி வரைக்கும் கையிலே திருப்பிட்டு எடுத்து வச்சாச்சு. கடைசியில துண்ணு எடுத்து இறக்கி வச்சுட்டு இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு என்ன தெரியல, டக்குன்னு சில்வர் பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு மேகி செய்ய ஆரம்பிச்சுது. எடுத்து வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி அதுல கொஞ்சமா கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டாச்சு. இது என்ன ஊத்துறையும் வரவே மாட்டேங்குது. அவ்வளவு அமுக்கி ட்ரை பண்ணி சரின்ட்டு ஊத்தியாச்சு. ஒரு வேளை கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா போடு. நம்ம இருக்கிற பசியில ஒன்னாலாம் பண்ணிட்டு இருக்க டைம் இல்லை. எல்லாத்தையும் போட்டு விட்டு லைட்டா மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, அப்படியே மேகி பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி கிளறி எடுத்தாச்சு. ஒரு வழியா வந்து பசிக்கு சாப்பிட்டாகணுமேன்னு சொல்லிட்டு அந்த பழைய சோறையும் விடல, காலையில இருந்த சோத்தையும் விடல, தயிர் ஊற்றி எடுத்து வச்சு அதையும் சாப்பிடு. இந்த டைம் வாங்கிட்டு வந்ததுல எனக்கு இந்த 2 பொருள் ரொம்ப பிடிச்சிருக்கு, கம்பும் சாமையும். அதை வாங்கினோடனே சொல்லிட்டீங்க ஆளுக்கு ஃபோன் பண்ணி, சரி ஒரு நாளைக்கு கூழ் கண்டு கழிப்போம் அப்படின்னாரு. இன்னைக்கு மாசி மகம் வேறையா, சரி ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். அதான் ஃபர்ஸ்ட். முடிச்சோன்னு வெயில பாருங்க, இந்த வெயில பார்க்கையில வெளியில வரவே பயமா இருக்கு. ஒரு வழியா நம்ம பயப்புள்ள வந்து கூட்டிட்டு போக வந்தாச்சு. மணி 3:30 ஆயிடுச்சு. நான் வீடு வந்து சாப்பிட்டு எல்லாம் பண்ணி முடிக்கங்காட்டி வந்து ஓடுறேன் ஒரு பாட்டுக்கு. சரின்னு சாமி கும்பலாம் தேங்காய் உடைச்சா நல்லா தேங்காய் பூத்து இருந்துச்சு. அவ்வளவு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்டா. சாமிக்கு ஒரு கும்பிட போட்டு நன்றியை சொல்லிட்டு நம்ம இந்த சாப்பாடு தான் இன்னைக்கு செஞ்சோம். சாம்பார், பீட்ரூட், கீரை, ஒரு கேசரி, ஒரு ஸ்வீட் பண்ணனால அதனால கேசரி பண்ணியாச்சு. நம்ம சேனலை எல்லாரும் பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்களும் சந்தோஷம், நானும் சந்தோஷம். ஓகே பாய்.